தம்பி எல்லாரும் உன் மேல செம்ம காண்டில் இருக்காங்க. டே ஃப்ரைடே 10:05 hours. அவை உறுப்பினர்கள் இன்றைய விவாதத்தை கண்ணியத்துடன் துவங்கவும். விஜயராகவா, நீ பெரிய பருப்புனா அப்புறம் அறுப்புதா. உட்காருங்க உட்காருங்க. சைலன்ஸ். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன விஜயராகவன், என்ஜிஓ கூடலாம் தொடர்பு வச்சுட்டு நல்லா கமிஷன் பார்க்குறதா ஒரே குற்றச்சாட்டாக வருது. 2 கட்சிக்காரங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் கொடுத்துக்கிறீங்க. நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? கவர்மெண்ட் ஒன்னும் பணத்தை விவசாயம் பண்ணல, நாங்க வேச்சு குடுக்கறதுக்கு. இங்க பார், நீ யார் கூட டை அப் வச்சு சீட்டிங் பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்க, இவன் மேல எங்களுக்கு விசாரணை வேணும். ஆமா, இவன் மேல எங்களுக்கு விசாரணை வேணும். விசாரணை வேணும் சார். உட்காருங்க உட்காருங்க. முன்னாடி எங்க ஏரியா ரொம்ப நல்லா இருந்தது. நீ வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ற பிராட் வேலைக்கு எங்க ஜனத்தை எல்லாம் குடிச்சதுக்கிட்ட. யோ, நான் பேசிட்டு இருக்கல, கேளுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தம்பி, உட்காருங்க. பேசிக்கலாமா இல்ல வீசிக்கலாமா? இங்க வச்சுக்கலாமா இல்ல வெளியில வச்சுக்கலாமா? சொல்லு தம்பி. என்னடா பாக்குற? நல்ல சீன் போடுறேல்ல, பதில சொல்லு. விஜயராகவன், ஏந்து பதில் சொல்லுங்க. அன்பென்று கொட்டு முரசே, மக்கள் அத்தனை பேரும் நிகராம். இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றெனக் கொண்டால் திடம் கொண்டவர் மெலிந்தோரை இங்கு தின்று பிழைத்திடலாமோ? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது இதுதான் உங்கள் நோக்கம்னு சொன்னீங்க. இப்போ மாறிடுச்சா? ஏழையையும் வறுமையையும் பிரிச்சாச்சா? எல்லா மாணவர்களுக்கும் ஒரே கல்வி கொடுத்தாச்சா? எஸ்எஸ் தோட்டம், என்னோட வார்டு, எவ்வளோ அழகான மக்கள். தாங்கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் உதவி செய்யணுன்ற எண்ணம். ஆனால் 70% இளைஞர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு இல்லை. படித்து மேலே வரணும்னு நினைக்கிற மாணவர்கள் வறுமை காரணமாக படிக்கவே முடியல. தேவையான சாப்பாடும் கிடைக்கல, தண்ணியும் இல்லை. இதெல்லாம் எனக்கு முன்னாடி இருந்தவங்க மாற்றலை. ஏன் முடியலையா? இல்லை இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. உங்கள் யாருக்கும் ஓட்டு வராதுன்னு எலெக்ஷன் அப்போ நீங்கள் கொடுக்குற 5000க்கும் 10,000க்கும் கையேந்த வைக்கிறதுக்காகவே இவங்க எல்லாரையும் நீங்கள் ஏழையாகவே வச்சுருக்கீங்க. என் வார்டில் இதுக்கு முன்னாடி 4348 இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. நான் கவுன்சிலரான ஒரே வருஷத்தில் வெறும் 185 பேர் மட்டும்தான் வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த எண்ணிக்கையும் கூடிய சீக்கிரம் குறைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி வெறும் 15% ஸ்டூடெண்ட்ஸ் தான் 12th முடித்தாங்க. ஆனால் இப்போ ஸ்கூலுக்கு போய் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. என் ஏரியாவில் உள்ள 9021 குடும்பத்திலையும் இந்த ஒரு வருஷம் ஆண்டு வருமானம் 20% உயர்ந்திருக்கு. ஒரு வார்டுலேயோ டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஸ்டேட்லேயோ இல்லை கண்ட்ரிலேயோ எவனாவது ஒருத்தன் வறுமையில் இருந்தாலும் நம்ம இன்னும் வளரவே இல்லை. மாத்தணும் பெருசா பேசிட்டு இருக்க. நாங்களும் மக்களுக்காக தான் பணி செஞ்சுட்டு இருக்கோம், சும்மா பீத்திக்காத. சர்வே எண் 730 நார்த் ஈஸ்ட் கன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருந்து நாவலர் தெரு வரைக்கும் அதை ஒட்டி ஓடுற வாய்க்கால் 1 வருஷமா சுத்தம் பண்ணாம இருக்கு. ஆனா அதை சுத்தம் பண்றதுக்காக 6 தடவை பணம் சாங்ஷன் ஆயிருக்கு. அதை யாரோ ஒருத்த பண்ணிருப்பாயா? அதுக்காக ஒட்டுமொத்த எல்லாத்தையும் குத்த சொல்லுவியா? அடி தாங்க மாட்டா. ஆமா சொல்லிட்டேன். அந்த வாய்க்கால் இருக்கிறது 53வது வார்டு. அதுக்கு கவுன்சிலர் மிஸ்டர் பரந்தாமன், அது நீங்க. உன் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பொதுமக்களை கேளு, என் அடி எப்படி இருக்குன்னு ஆட்களை கேளு. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் இருந்த ஒருத்தன் கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறமா 10 வீடு, 2 கெஸ்ட் ஹவுஸ், 2 BMW, ஒரு ஃபார்ச்சுனர், 10 இனோவா கார், டெய்லி 30 பேருக்கு சோறு பேட்டான்னு எப்படி சம்பாதிக்க முடியுது? சம்பளமே இல்லாத ஒரு கவுன்சிலர் சீட்டை ஒரு கட்சி 1 கோடி கேட்டு வாங்குது. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற எம்எல்ஏ சீட்டுக்கு 15 கோடி, எம்பிக்கு 25 கோடி, மொத்தம் எத்தனை 1000 கோடி? இவனுக்கு எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து இன்னத்த புடுங்குவாங்கன்னா தெரியுமே. சாரி ஆனரபிள் மேயர், நீங்க கூட இந்த சீட்டுக்கு எத்தனை கோடி கொடுத்தீங்கன்னு தெரியும். என்ன நீ விட்டா பேசிடு. My time and you have no rights to stop me. ஒவ்வொரு தடவையும் மக்கள் ஒருத்தனை ஜெயிக்க வச்சுட்டு அவங்க தோத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பாவம் பண்ணிருக்கோம் ஆனரபிள் மேயர். துரோகம், பச்சை துரோகம். மாற்றணும், அதை மாற்றணும். எவ்வளோ பணம் சாங்ஷன் ஆகுது? அதெல்லாம் அப்படியே மக்களுக்கு போகுதா? இந்த உலகத்திலேயே சிறந்த பணி அரசியல் பணிதான். மக்களை காப்பாற்ற தெய்வங்கள் அவதாரம் எடுத்து வருதோ இல்லையோ, நாம நினைச்சா மாற்றலாம், எல்லாத்தையும் மாற்றலாம். என்னோட வார்டு மாதிரி ஒரு நாள் சென்னையே மாற்றலாம். அப்புறம் நாடே மாறும். மாற்றணும். Thanks for allowing my words, Honorable Mayor. Please accept my request on my words development. Thank you. ஏய், ஆனரபிள் மேயர், அவன் இவ்வளோ நேரம் ஆவேசமாக பேசினான்ல? ஆமாம் மேயர். அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும்.
டெலீட் பண்ணுறேன். ஓகே மேயர். நீங்கள் கொடுத்த டெண்டரை கரெக்ட் பண்ணி மெயில் பண்ணியிருந்தேன், செக் பண்ணிங்களா? சார் அதை கரெக்ட் பண்ணி தான் சார் எடுத்து வந்திருக்கோம். பரவாயில்லையே, சீக்கிரம் முடிச்சிட்டிங்க. என்ன இது? இருங்க சொல்லுவாங்க. சார் வந்துட்டோம் சார், கொடுக்குறேன் சார். பெத்த பெருமாள் மாவட்டம். தம்பி, நம்ம கூட வந்து சேர்ந்துருங்கன்னு சொன்னேன், கேட்கல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தம்பி, ஆனால் அந்த கவுன்சிலராக தான் பிடிக்கல. நீ என்ன பண்ண, உன் முன்னாடி இருக்கிற அந்த ரெசிக்னேஷன் லெட்டரில் ஒரு சைனை போடு. எவன் வந்தாலும் உள்ள விடாதா? என்ன அருள்மொழி, பெரிய பெரிய இடத்துல இருந்து ஃபோன் வருது. உன் பையனை எங்கே அனுப்பிச்சி வச்ச? கவுன்சிலராக இருக்கானா? சரியான மொக்க வேலைக்காரங்களை வச்சுட்டேன். எரிஞ்சதான் அப்படியே விட்டு வந்துட்டானுங்க. நல்ல வேலைக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? எரிஞ்சதுக்கப்புறம் உசுறு இருக்கா இல்லையான்னு குத்தி பார்ப்பான். அதான் நான் அப்போவே சொன்னேன், அணக்கட்டி பசங்களை வச்சு பண்ணலாம்னு. ஃபோன் அடிக்குது பார், எடு. ஹலோ. டேய் மாப்ள, சுகுமாரும் கூட்டாளிகளும் அம்மாவை பிடிச்சி வச்சிருக்காங்கடா. என்ன நடக்குதுன்னு தெரியலடா. சைனை போடுப்பா. இந்த மட்டை பண்ணுற அரசியலில் இருந்தெல்லாம் நான் வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தத்துவ ரீதியாக போயிட்டுருக்கேன். என் கையை அழுக்காக்கிடாத. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நீ ரிசைன் பண்ணதை வீடியோ எடுத்து ஜோனல் மேயரு, சேர்மேனு எல்லாருக்கும் அனுப்பிடு. பிறந்து தொலைச்சிட்டேன். சரி, வந்தம்மா ஆம்பளை சொல்கிற வேலையை பார்த்தோமா, காசு சம்பாதிச்சமா இருந்திருந்தேன்னா காரை வீட்டில் இருந்திருப்பேன். ஆனால் இப்போது நீ எவ்வளோ தான் போகிறான்னாலும் உன்னால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாமே அழிஞ்சிருச்சு. உன்கிட்ட எல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் நீ தோப்ப. உன் சரிவை பார்க்காம நான் சாக மாட்டேன். சிரிக்கும் சைனை போடுங்க சார். ஹலோ. அம்மா எப்படி இருக்காங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வந்தாங்க மிரட்டினாங்க, நீ ரிசைன் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மாப்பிள்ள. சரி, அம்மாட்ட ஃபோன் கொடு. கொஞ்சம் நேரம் சென்று பேசுறியா? சரிடா, நான் இப்போ கிளம்புறேன், காலைல வந்துடுவேன். சரி மாப்பிள்ள. அம்மாட்ட சொல்லிடு. மச்சான், அம்மா கையை உடைச்சிட்டாங்கடா. போட்டு தொல்லுங்கடா அவனை. உங்க ஏரியா கவுன்சிலர் ரிசைன் பண்ணிட்டா. இனிமே இங்க நாங்க தான். பயம் போயிடுச்சாடா பசங்களா?
நம்ம ஏரியா மக்களை எப்படி கைவிட்டியப்பா. அண்ணா ஏரியா போயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னனே, ஜெயிச்சப்பவே அவனை அடிச்சு கொழன்னு ஆக்கி அவன் உடம்பெல்லாம் பத்தையா போட்டு அவன் வயிற்றுல இருக்கிற கேபிளை உறுதி உங்களுக்கு மாலையா போடுறான்னு பர்மிஷன் கேட்டேன். ஆனா இப்ப பாருங்க, அவன் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நாமினேஷன் போட்டுட்டான். அவனை எதுக்குடா தொட்ட? அவனை என்ன மயிருக்குடா தொட்ட? என்ன கேட்காம சென்னை நகரத்தில் எதுவும் நகரக்கூடாதுன்னு தெரியாது. டேய், நான் அரசியல்வாதிடா. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்னடா தெரியும் அரசியலை பத்தி? நீ ஆஃப்டர் ஆல் ஒரு தூரு பிடிச்ச கத்தியை பிடிக்கிற ரவுடி பையன். பட நேர்மையாக இருக்கவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காதாம்மா. தப்பு பண்றவங்க தான் சூழ்நிலையும் வாய்ப்பையும் விலை கொடுத்து வாங்கணும். ஆனா எவ்வளவு கஷ்டத்திலையும் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு ஒரு நாள் அதுவா அமையும். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் நீ. உனக்கும் ஒரு நாள் அது அமையும். தலைவரே, இன்னும் 2 தொகுதிக்கு வேட்பாளரை நம்ம முடிவு பண்ணலை. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளைக்கு தான் கடைசி நாள். என்ன பெத்த பெருமாள், சென்னையே உங்ககிட்ட கொடுத்தேன். 200க்கு 200 ஜெயிச்சிருக்கணுமே பெத்த பெருமாள். 71 போயிடுச்சு. இப்போ சட்டசபை தேர்தல் வரை வந்துடுச்சு. என்ன பண்ண போற? இந்த தடவை நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் தலைவரை. மறுபடியும் நம்ம ஆட்சி தான். அந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு மட்டும் இன்னும் கேண்டிடேட் ஃபைனல் ஆகலை. சோழிங்கநல்லூர் போன தடவையும் போயிடுச்சு. முக்கியமான தொகுதி. ஆமாங்க தலைவரே, இந்த தடவை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு நம்ம பயணிய வேட்பாளரை போடலாம் தலைவரே. அந்த தொகுதியில் நம்ம கட்சிக்கு நல்ல பேர் இல்லை. அந்த புக்கெடு. விஜயராகவன், இந்தியாவின் சிறந்த வார்டு விஜயராகவனின் கோட்டையாக மாறும் சோழிங்கநல்லூர் பெஸ்ட் வார்டு கவுன்சிலர். இந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும்னா இவன் நிற்கக்கூடாது. இந்த பையனுக்கு நல்ல பேர் இருக்குன்னு நம்ம ஐடிவிங் அனாலிசிஸ் சொல்லுது. தலைவரே, நீங்க சொல்ற மாதிரி அவன் நிக்கலன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் தலைவரே. அவனுக்கும் நம்ம கட்சிக்கும் ஏற்கனவே பிரச்சனை. ஆல்ரெடி அவனை கவுன்சிலர்ல இருந்து ரிசைன் பண்ண வச்சிட்டோம். இதை பார் பெருமாள், அவன் எப்படியும் நிற்கக்கூடாது. அது உன்னோட பொறுப்பு. இது ஒன்றும் கவுன்சிலர் எலெக்ஷன் இல்லை.